எனக்கு பிறகு இங்கே உரையாற்ற இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை செய்தி தொடர்பாளர் பேரன்பிற்குரிய அண்ணன் TKS இளங்கோவன் அவர்களே, அதேபோல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரில் ஒருவரான நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் அவர்களே, மற்றும் எனக்கு முன்னர் இங்கே பல்வேறு சிறப்பான கருத்துக்களை எல்லாம் எடுத்து கூற இருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, நாடகம் முடிந்த பிறகும் இவர்கள் என்னதான் பேசுகிறார்கள், ஒரு கை பார்த்து விடுவோம் என்கிற நிலையில் இங்கே அமர்ந்திருக்கிற நண்பர்களே, தோழர்களே, எல்லோருக்கும் வணக்கம். நாடகம் 1 மணி நேரம் 20 நிமிடம் நடைபெற்றது. ஒரு 22 கலைஞர்கள், சிறு குழந்தை உள்பட அதில் நடித்தார்கள். அந்த நாடகம் குறித்து, மஞ்சள் நாடகம் குறித்து, குறிப்பாக இதை நாடகமாக உருவாக்கி தந்திருக்கிற ஜெயராணி, அதே போல் இதை இயக்கிய ஸ்ரீவத் சுந்தரம், இவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த மஞ்சள் நாடகம் குறித்து கருத்துக்களை கூறுகிறவருடைய எண்ணிக்கை நடித்த கலைஞருடைய எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கிறது. அதான் ஜெயராணி இவங்கள்ட்ட சொன்ன, நம்ம ஜெயராணிகிட்ட அடுத்த முறை நீங்கள் நாடகம் போடுகிற பொழுது இந்த பேசுகிறவர்கள் எண்ணிக்கையை குறைத்து விடுங்கள், 1-2 பேருக்கு மேலே பேச சொல்லாதீங்கன்னு சொன்னேன். இது ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள்கிறோம், பிறகு அது மாதிரி செய்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நாடகம், மஞ்சள் நாடகம் நடித்த கலைஞர்கள் அத்தனை பேருமே அவரவர்களுக்கு அளித்த அந்த பாத்திரத்தை ஏற்று மிகச் சிறப்பான முறையில் நடித்தார்கள். சாதாரணமானவர்கள், ஆனால் ஏற்றுக்கொண்டிருக்கிற பாத்திரம் மிகவும் ஒரு கடினமான பாத்திரம், துப்புரவு தொழிலாளர் பாத்திரம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு எத்தகைய பாத்திரம் கொடுக்கப்பட்டாலும் அவர் பிரதிபலித்து விடுவார். அவர் நாதஸ்வரம் வாசிக்கிற கலைஞரானாலும் சரி, அல்லது மன்னராக நடிக்க வேண்டுமானாலும் சொன்னாலும் சரி, வீரபாண்டிய கட்டபொம்மனானாலும் சரி, அல்லது கப்பலோட்டிய தமிழனாலும் சரி, எத்தகைய பாத்திரம் அவருக்கு வழங்கப்படுகிறதோ அதை ஏற்று அதிலேயே அவர் ஐக்கியமாகி அப்படியே பிரதிபலிப்பார். நாதஸ்வர கலைஞராக தில்லனா மோகனாம்பில் அவர் வாசிக்கிற பொழுது ஏதோ நாதஸ்வர வாசிக்கிற குடும்பத்தில் பிறந்தவர் போல அவருடைய நடிப்பு இருக்கும். அதனால தான் செவாலிய சிவாஜி என்கிற செவாலிய பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டது. அதே போல் இந்த மஞ்சள் நாடகத்தில் நடித்த அத்தனை கலைஞர்களும், குறிப்பாக அந்த குழந்தை பெயர் சொன்னார்கள், திரும்ப பெயர் சொல்ல முடியவில்லை, அதை முதற்கொண்டு எல்லோருமே தங்களுக்கு அளித்த பாத்திரத்துக்கு ஏற்று மிகச்சிறப்பான முறையில் அதை நடித்து அந்த நாடகத்தை பார்க்கிற எல்லோரிடத்திலும் ஒரு விழிப்புணர்வை இந்த நாடகம் நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கிறது. அதுதான் இந்த நாடகத்தினுடைய வெற்றியாகும். ஒரு திரைப்படமோ அல்லது நாடகமோ அல்லது ஒரு நாவலோ அல்லது ஒரு கட்டுரையோ அல்லது ஒரு கதையோ அது என்ன விளைவை உருவாக்குகிறது என்பதுதான் மிக முக்கியமானது. இது போன்ற திரைப்படங்களும் வருகிறது, நாடகங்களும் வருகிறது. இந்த மஞ்சள் நாடகம், மஞ்சளை பற்றி சொல்லுகிற பொழுது மிக புனிதமானது. குறிப்பாக தமிழ்நாட்டில் மஞ்சள் எப்படியெல்லாம் பயன்படுத்தும் என்பது எல்லோருக்கும் தெரியும். குறிப்பாக நம்முடைய தாய்மார்கள், சகோதரிகள் காலையில் குளிச்சுட்டு மஞ்சளை முகத்தில் பூசி குளிப்பதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அப்படிப்பட்ட மஞ்சள் மீதே ஒரு வெறுப்பை உருவாக்கக்கூடிய வகையில் பல்வேறு கருத்துக்களை இங்கே முன்வைத்தார்கள். ஆக ஒரு விழிப்புணர்வை இதில் ஈடுபட்டிருக்கிற தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஈடுபடுத்துகிற மற்றவர்களாக இருந்தாலும் சரி, இருவர் மத்தியிலேயும் ஒரு விழிப்புணர்வை நிச்சயமாக இந்த நாடகம் உருவாக்கும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. உலகத்தில் எங்கும் இல்லாத வகையில் கண்டறியப்பட்ட 4600க்கும் மேற்பட்ட
ஜாதிகள் உள்ள நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றியெல்லாம் இங்கே சொன்னார்கள். கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் எப்படி 4 வகையாக பிரிக்கப்பட்டார்கள் என்கிற செய்திகள்லாம் இந்த நாடகத்திலே மிகச் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1000 ஆண்டு காலமாக இது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. நான் சுருக்கமாக ரெண்டு செய்திகளை உங்களிடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மகாபாரதத்தில் போர் தவிர்க்க முடியாது என்கிற நிலை ஏற்பட்ட பிறகு 2 படைகளும் களத்தில் அணிவகுத்து நிற்கும். அப்படி அணிவகுத்து நிற்கிற பொழுது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சாரதியாக இருப்பார். அர்ஜுனன் கூறுவார், தேரை கொண்டு போய் நடுமையத்தில் நிறுத்து என்று. நடுமையத்தில் தேரை நிறுத்திய பிறகு அர்ஜுனன் போர் புரிய மறுப்பான். இது எல்லோருக்கும் தெரியும். அதற்குரிய காரணங்கள் அவன் சொல்வதும் எல்லோருக்கும் தெரியும். அதற்கு பிறகுதான் அவர் உபதேசம் செய்வதும் எல்லா பெரிய கடைகளில் ஹோட்டல்லாம் தொங்க விடப்பட்டிருக்கிறது. ஆனால் அர்ஜுனன் கூறிய காரணங்கள், போர் வேண்டாம் என்பதற்காக சொல்லப்பட்ட காரணங்கள், எதிரே இருப்பவர்கள் எனது உறவினர்கள் அல்லது ஆசிரியர்கள், மாமன் மைத்துனர்கள், தாத்தா, இப்படி வரிசையாக காரணங்களை சொல்லுவது எல்லோருக்கும் தெரியும். கடைசியாக சொல்லப்படுகிற காரணம் பல மகாபாரத புத்தகங்களில் கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. வரிசையாக காரணங்களை திரும்ப திரும்ப சொல்லி வருகிற பொழுது கடைசியாக அவன் சொல்லுகிற காரணம் என்பது, இந்த போர் நடைபெற்றால் ஏராளமான ஆடவர்கள் அழிந்து போவார்கள். ஏராளமான ஆடவர்கள் அழிந்தால் ஏராளமான பெண்கள் விதவையாவார்கள். அவ்வாறு இளம்பெண்கள் விதவையானால் தவறுகள் நடக்கும், வர்ணக்கலப்பு ஏற்பட்டு போய்விடும். இது கடவுளின் படைப்புக்கே எதிரானது. ஆகவே போர் புரிய மாட்டேன் என அவன் மறுப்பான். இது பல மகாபாரதங்களில் இந்த கடைசி அர்ஜுனன் சொல்வது எழுதலைன்னா வேண்டுமென்றே அது மறைக்கப்படுகிறது. வர்ணக்கலப்பு ஏற்பட்டு போய்விடும் என்பது. ஆக மகாபாரத காலம் தொட்டு இது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம் இந்த தேசத்தில் வாழுகிற மக்கள் அனைவரும், அன்றைக்கு இருந்த எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், இன்றைக்கு அது 130 கோடியாக அது அதிகரித்திருக்கலாம். இந்த தேசத்தில் வாழுகிற ஒவ்வொரு குடிமகனும் பிறர் பார்த்து பாராட்டத்தக்க வாழ்க்கையாக அவனது வாழ்க்கை அமைய வேண்டும். பரிகாசம் செய்யக்கூடிய வாழ்க்கையாக அது அமைந்துவிடக்கூடாது. பிறர் பார்த்து போற்றுகிற, பிறர் பார்த்து பாராட்டுகிற வாழ்க்கையாக அந்த வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று அவர் உருவாக்கி நமக்கு அளித்திருக்கிற அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறது. ஆகவே அதை நோக்கி முன்னேறுவதற்கு மஞ்சள் நாடகம் போன்ற இது போன்ற நாடகங்கள் ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தும். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் இதை போட்டு காண்பிக்க வேண்டும் என்று எனக்கு முன்பு பேசியவர் இங்கே குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல, நாட்டு மக்கள் அனைவரிடத்திலும் இந்த நாடகம் செல்ல வேண்டும். இது ஏற்பாடு செய்த அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் டி ராஜா அவர்கள் இதில் பங்கு பெற்று கலந்து கொண்டு கருத்துக்களை கூறுவதாக இருந்தது. அவர் தவிர்க்க முடியாத ஒரு இயலாத ஒரு சூழலில் வர இயலவில்லை என்கிற நிலையில் அவரின் சார்பில், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நல் வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.